வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். Happy birthday to you. Happy birthday to dear Jesus. Happy birthday to கோவை CSI ஆல் சோல்ஸ் சர்ச்சில் கிறிஸ்துமஸ் விழா மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டது. ரெஃபரண்ட் சார்லஸ் சாம்ராஜ் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மற்றும் கோவை குருஜி சுவாமிகள் பங்கேற்றனர். கேக் வெட்டி கிறிஸ்து பிறப்பு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கூறியும் கேக் ஊட்டிவிட்டும் மகிழ்ந்தனர். சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி ஆல் சோல்ஸ் சர்ச் மின்னொளியில் ஜொலித்தது. பைபிளில் டேனியல் அதிகாரம் 2:22 வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அறிவுடையவர்களுக்கு அறிவையும் ஞானமுடையவர்களுக்கு ஞானத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வசனங்களை இன்றைக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஆண்டு நமக்கு பல்வேறு சந்தோஷங்களையும் அளித்திருக்கிறது, ஒரு சில சிரமங்களையும் அளித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சிரமங்களை தவிர்த்து எதிர்வரக்கூடிய புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக, இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், காலங்களையும் சமயங்களையும் மாற்றி நம்முடைய சமூகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் மிகச் சிறந்த ஒரு வளர்ச்சி மிக்க ஆண்டாக மாற வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னால் அற்புதமாக நம்முடைய ஃபாதர் பாஸ்டர் அவங்க அழகா சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து என்பவர் கிறிஸ்துவ சமூகத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொந்தமானவர், உலக சமுதாயத்திற்கு சொந்தமானவர். அதுதான் இங்க இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதனாலதான் எங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. வெறும் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் சொந்தமானவர்னா நாங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதகுலம் அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்துவை நினைவுபடுத்த வேண்டும். அவர் அளித்த சமாதானத்தை, அவர் அளித்த அன்பை, நல்லிணக்கத்தை நாம் அனைவரும் போற்ற வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் மூலமாக சகோதரத்துவத்தை அனைவருக்கும் நாம் பரப்ப வேண்டிய அற்புதமான சூழலில் இருக்கிறோம். மதங்களை கடந்து மனிதநேயம் என்பது போன்று இன்றைக்கு மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய பிளவுகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் முதலில் அன்பு கரம் நீட்ட வேண்டும். அப்படி கிறிஸ்துவ பெருமக்கள் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் நோக்கி இங்கு அன்பு கரம் நீட்டி இருக்கிறீர்கள். அதே போன்று ரம்ஜான், பக்ரீத் போன்ற பெருநாட்களில் நாங்கள் அன்பு கரம் நீட்டுகிறோம். அதே போன்று சுவாமிஜி குருஜி அவர்கள் சொன்னது போன்று சமத்துவ பொங்கல் என்று அனைவரையும் சரிசமமாக அழைத்து எல்லோரும் இந்த தேசத்தில் ஒன்றாக வாழ்வோம் என்ற ஒரு உன்னத நிலைப்பாட்டில் இந்து சகோதரர்களும் ஒன்றிணைந்து கொண்டாடுகிறார்கள். இந்த நல்லிணக்கம் தொடர வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலிருந்து மீண்டும் இன்னும் சிறப்பான நம் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ராப்பத்து உற்சவம் வெகு விமரிசையாக நடக்கிறது. விழாவையொட்டி ராஜகோபால சுவாமி பட்டுச்சேலை உடுத்தி கிளியை கையில் ஏந்தி ஆண்டாள் திருக்கோலத்தில் உலா வந்தார். அப்போது தீட்சிதர்கள் பெருமாள் முன்னிலையில் பாசுரங்களை பாடினர். ஆண்டாளாக பக்தர்களுக்கு அருள்பாலித்த பெருமாளை ஏராளமானோர் கண்டு தரிசனம் செய்தனர். பரம்பரை அலங்கார பால்வண்ணமேயா கைவண்ணை பால்வனடி புஜித்தமாயா பழவேர் இருந்தமாயா தட்சிண துவாரகாபுராயகா பராக்
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதிகளில் சமீப காலமாக வீடுகளில் தொடர் திருட்டு நடந்தது. போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடினர். ஆரணி கூட்டுரோடு பகுதியில் வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் சென்னை பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த சின்னதுரையிடம் விசாரித்தனர். அவர் ஆரணி பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டியது தெரியவந்தது. அவரை கைது செய்தனர். 25 சவரன் பறிமுதல் செய்யப்பட்டது. மன்னார்குடி அருகே உள்ள காரிக்கோட்டையில் மாவட்ட சிலம்பு போட்டிகள் நடைபெற்றது. இதில் 450 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் வாள் மற்றும் கேடயம், மான்கொம்பு, வேல் உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி மாணவ மாணவிகள் விளையாடி அனைவரது பாராட்டையும் பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு போலீஸ் எஸ்பி ஜெயக்குமார் பரிசு வழங்கினார். அப்படியே கொடுத்து நிக்க சொல்லுங்க சார். அப்படியே நில்லுமா. அகல்யா அகல்யா சார் ஓகேவா? நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயம் உள்ளது. உலக புகழ்பெற்ற இந்த ஆலயம் பசலிக்கா அந்தஸ்து பெற்றது. இங்கு இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட மரத்தின் ஒரு துண்டு உள்ளது. கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ஆலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் ஜொலித்தது. புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கம் சார்பாக 27வது தேசிய புத்தக கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி துவங்கியது. இக்கண்காட்சி டிசம்பர் 31ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடக்கிறது. கண்காட்சியில் 68 புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் உள்ளன. 80,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்களுக்கு தனி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விற்பனை இலக்கு 1 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 27வது ஆண்டாக தேசிய புத்தக கண்காட்சி புதுச்சேரி புத்தக எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்றது. இந்த கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் இருந்து 68 புத்தக நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கின்றன. இங்கே விற்பனை ஆகின்ற புத்தகங்களுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படுகின்றது. பள்ளி கல்லூரி நூலகங்களுக்கு 25% வரை தள்ளுபடி வழங்கி புத்தகங்களை விற்பனை செய்கின்றார்கள். இந்த கண்காட்சியிலே வாங்குகின்ற புத்தகங்களின் அடிப்படையிலே புத்தக நட்சத்திரம், புத்தக மகா நட்சத்திரம் விருதுகள் வழங்கி சிறப்பு செய்து வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் குழுக்களிலே தேர்வு பெறுவதற்கு 500 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த கண்காட்சியில் ஒவ்வொரு நாளும் இலக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பேச்சு போட்டிகள், இலக்கிய போட்டிகள், கவியரங்கம், ஓவியப் போட்டிகள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகின்றன. அதில் பெருமளவிலே மாணவர்களும் இளைஞர்களும் பங்கேற்று சிறப்பு செய்து வருகின்றார்கள். இந்த கண்காட்சி புதுவை மக்களுக்கும் மற்றும் இந்த சுற்றுவட்டார மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் பெருமை அளிக்கக்கூடியதாகவும் திகழ்கின்றது. நன்றி, வணக்கம். சென்ற ஆண்டு சுமார் 75 லட்சம் ரூபாய் அளவிலே
புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. இந்த ஆண்டு சுமார் 1 கோடி அளவில் புத்தகங்கள் விற்பனையாகும் என்ற இலக்குடன் இந்த புத்தக நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில இடம்பெற்றிருக்கின்றன. என் பேரு சாந்தி, காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க எல்லாம் ஆன்மீக புக்ஸ் இருக்கு, அப்புறம் சயின்ஸ் புக்ஸ் நிறைய இருக்கு, குழந்தைங்க புக்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ குழந்தைங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியன் வைஸ் புக்ஸும் இருக்குது. ஸோ ரிலீஜியஸ் புக்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேயே வந்து அந்த சயின்ஸ் ஜாம்பவான்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட வரலாறு எல்லாமே நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி சொல்ல மாட்டேன். இந்த க்ரௌடை பார்த்தா இட்ஸ் ஸ்டில் தேர். வாசிக்கும் பழக்கம் குறையிலன்னு தான் நான் சொல்லுவேன் நான். So it will come back again. என்ன மாதிரி வாசிப்பு பழக்கம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள இந்த மாதிரி நிறைய புக் எக்ஸிபிஷன்ஸ் பசங்களை கூட்டிட்டு வரணும். நம்ம நடத்தினா மட்டும் போதாது. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி பேரண்ட் ஹேஸ் brought a kid also. இப்போ நானும் என் டாட்டரும் தான் வந்தோம் நாங்கள். ஸோ வி ஹேட் அ குட் ரவுண்ட் ஹியர். அவ்வளோதான் மேடம். இப்போ எல்லாமே செல்லிலே தான் மொழி இருக்காங்க, புக்கு யாரும் படிக்கிறது இல்லை. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? செல்லில் படிக்கிறது விட ஒரு வேஸ்டான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. யூ ஷுட் ஹேவ் த ஃபீல் ஆஃப் த புக் இன் யோர் ஹேண்ட். அந்த புக்கை திருப்பி ஒவ்வொரு பக்கமாக படிக்கும்போது தான் அந்த புக்கோட உண்மையான அதில் என்ன அவங்களோட எழுத்தாளரோட ஃபீல் உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகும். இட் வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர். நீங்கள் ஒரு லிங்க்டினோ ஒரு பிடிஎஃபாக படிக்கிறதுல இட்ஸ் நோ யூஸ். புத்தக கண்காட்சிக்கு நான் வந்து மிகப்பெரிய வந்து விஷயம் வந்து என்னன்னா, இதுல எவ்வளோ வந்து அரிய பல புத்தகங்கள் நூல்கள்லாம் வந்து சங்க காலத்திலிருந்து வந்த நூல்கள்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடியதா இருக்குது. நான் வந்து 2000 அளவுக்கு மதிப்புள்ள புத்தகங்கள்ல நூல்கள்லாம் வாங்கினேன். எனக்கு வந்து வாசித்தல் வந்து மிகவும் வந்து பிடித்தமான ஒரு விஷயம். நிறைய வந்து எங்க வீட்டுல வந்து புத்தக நூல்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பழக்கம் வந்து எல்லாருக்கும் வரணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து எல்லாருமே வந்து தயவு கூர்ந்து கண்காட்சிக்கு வாங்க, தேவையான வந்து நூல்களை வாங்கி படிங்க. இப்ப வர குழந்தைகளுக்கு வந்து நல்ல பழக்கம் என்னன்னா வந்து நூல்களை வாங்கி வந்து அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க பழக்கப்படுத்துங்க. அதனால இதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கலாம். கூகுள்லயோ நம்ம வந்து கணினிலேயோ பாக்குறதோட இதை பார்க்கும்போது வாசிக்கும் பழக்கம் அவங்களுக்கு வர்றது வந்து நிறைய நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கிடைக்கும். அதுல வந்து எழுத்துக்கள் வந்து பிழையின்றி எழுதவும் வாய்ப்பு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் தமிழுங்கிறத வந்து நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, ஒதுக்குறாங்க. கஷ்டமா இருக்கும். நீங்க வாசிக்காததுனாலதான் அந்த கஷ்டங்கள் உங்களை நாடி வருது. வாசிக்கவும் படிக்கவும் நீங்க பழகுனீங்கன்னா எளிமைதான் இந்த விஷயத்துல மிகவும் வந்து அற்புதமான நிகழ்வா நீங்க எடுத்துக்கிட்டு வாசித்து பழகுங்க. தமிழ் வளரும். தமிழ் உங்களை வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுத்துற அளவுக்கு நிகழ்வா இருக்கும். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தின் 7ஆம் நாள் உற்சவம் வெகு சிறப்பாக நடந்தது. தங்க கைலாய வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1 லட்சம் எண்ணிக்கையில் ருத்ராட்ச விமான பந்தல் மற்றும் குடை அமைத்து ருத்ர அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. நடராஜர் சுவாமிக்கு பச்சை பதக்க மாலை, வைர விபூதி பட்டை சாத்துப்படி செய்து தீபாராதனைகள் காட்டப்பட்டன. விழாவில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை வருவாய் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து பிடிஓ ஆபீஸில் அமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது. இதில் கலெக்டர் ஜெயசீலன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளத்தால் 7000 ஹெக்டேர் பயிர்கள் சேதமானதாகவும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அமைச்சரிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர். மனுக்கள் வாங்கியிருக்கிறோம். உதாரணத்துக்கு
நம்முடைய அருப்புக்கோட்டை ஒன்றியத்தில் மட்டும் 15,000 ஹெக்டேர் விவசாயம் நடந்துட்டு, அது 7,000 ஏக்கர் இன்றைக்கு சேதமடைந்து அதற்குரிய நஷ்டம் அந்த பணிகளை கணக்கீடு பணிகள் எல்லாம் அரசு அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்து வருகின்ற அடுத்து விரைவில் நஷ்ட நிவாரணம் வேண்டிய பணிகளை நம்முடைய முதலமைச்சர் வந்து வருகிறார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அதை உடனே கணக்கெடுத்து குறிப்பிட்ட காலத்துக்கு நீண்ட காலம் தள்ளிவிடாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அந்த பணிகளை முடிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பணியின் வாயிலாக அந்த உத்தரவின் வாயிலாக அந்த பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இது இனிமே யூனியன் கம்பாயிலாம் ஈடுபாடுறதுக்கு வேலை செய்யலாம். இந்த ஆக்கிரமிப்பு எடுக்க போனா ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்றது ஒரு சாரா விவசாயிகள் எடுக்கக்கூடாதுன்னு விவகாரம் பண்றது அவங்கதான் பண்றாங்க. ஆக்கிரமிப்பு எடுக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வருவாய்த்துறைக்கு உள்ளாட்சி துறைகளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆக்கிரமிப்பு தான் மெயின் காரணம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய சேதாரத்துக்கு காரணமே நம்ம மாவட்டத்தில் சேதாரத்துக்கு காரணமே ஆக்கிரமிப்பு தான். அதை எடுக்க வேண்டிய வேலையை விரைவில் நம்ம பண்ணியிருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாக்கோட்டை ஊராட்சியின் 5வது வார்டு மற்றும் தேவர் சோலை பேரூராட்சியின் முதல் வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது அவுண்டில் தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பு மற்றும் கொட்டாய்மேடு பழங்குடி கிராமம். இங்கு 198 குடும்பத்தினர் வசிக்கின்றனர். 1000 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த கிராமத்திற்கு செல்லும் சாலை 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு குண்டும் குடியுமாக பயனற்றதாக உள்ளது. ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாது. இதனால் கர்ப்பிணிகள், நோயாளிகள் மற்றும் முதியோர்களை சுமந்து செல்லும் அவலம் தொடர்கிறது. மழைக்காலங்களில் நோயாளிகளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி செல்லும் வழியில் சிலர் பரிதாபமாக இறக்கும் துயர சம்பவங்களும் நடந்தேறி வருகிறது. சாலையை சீரமைத்து பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள தனியார் எஸ்டேட் நிர்வாகம் ஒப்புதல் கடிதம் வழங்கியுள்ளது. எனினும் ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சாலையை சீரமைப்பதில் மெத்தனம் காட்டி வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளாக கிராம மக்கள் சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி கிராம சபா, உள்ளாட்சி கூட்டங்கள் மற்றும் கலெக்டரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தும் பயனில்லை. நெலாக்கோட்டை ஊராட்சியில் அவுண்டல் கிராமத்தில் நாங்கள் 35-40 வருஷமாக குடியிருக்கிறோங்க. இதில் சாலை இல்லா கிராமமாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். 10 பிரசவானாலும் மற்றவங்களுக்கு இறந்தாலும் உடம்பு சரியில்லாட்டி இங்கே ரோடு வசதி இல்லாத 3 கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் நடந்து போகிறோம். குழந்தைங்கள காலையிலானா இந்த மிருக தொந்தரவுனால நாங்கள் அங்கே கொண்டு போய் ஒரு ஆள் 2 ஆள் கொண்டு போய் விடுற அளவுக்கு இருக்குது. அதனால் சாலை வசதியால் அரசியல்வாதிகளோ பின்ன அரசாங்க அதிகாரிகளோ வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் சாலை ஒன்றும் சரியாக்கி தர்றதில்ல. நெலாக்கோட்டை ஊராட்சியில் இப்படி ஒரு சாலை இருப்பதாக தெரியவில்லை என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் அத்திப்பட்டு கிராமமாக தங்கள் பகுதி மாறிப்போனதாக குமுறுகின்றனர். நொந்துபோன கிராம மக்கள் லோக்சபா தேர்தலில் தங்களின் ஓட்டுகளை நோட்டாவிற்கு பதிவு செய்ய முடிவு செய்தனர். மேலும் அரசியல்வாதிகள் யாரும் ஓட்டு கேட்டு கிராமத்திற்குள் நுழையக்கூடாது என கூறி பேனர்கள் வைத்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதையும் மீறி அரசியல்வாதிகள் அல்லது அரசு அதிகாரிகள் தேர்தல் நேரங்களில் தங்கள் கிராமத்திற்குள் வந்தால் அவர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் ஒரு 40 வருஷம் காலமாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பல முறையும் இந்த ரோடு விஷயத்துக்கு வேண்டி நாங்கள் பல முறையும் மனு கொடுத்தோம். முதலமைச்சர் தனிப்பிரிவு, கலெக்டர் எல்லா ஆர்டிஓலேருந்து எல்லாத்துக்கும் மனு கொடுத்தாச்சு. கிராம சபையில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக கிராம சபையில் போட்ட ஒரு தீர்மானமும் நிறைவேற்றாத இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 68 குடும்பம் நாங்களும் பழங்குடி மக்கள் ஒரு 48 குடும்பம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா காரணத்தையும் சொன்னாலும் இந்த ரோடு லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா இப்போ நாங்கள் இந்த அத்திப்பட்டி கிராமம் மாதிரி எங்களை தனிமைப்படுத்திட்டாங்க. அதனால வர்ற 2024 தேர்தலில் நோட்டாக்கு ஓட்டு போடுவோம். இந்த கிராம மக்களால் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம். நோட்டாக்கு ஓட்டு போடுறது இல்லைன்னா தேர்தலை புறக்கணிக்க தான் தீர்மானிச்சிருக்கோம். சாலை வசதிக்காக போராடும் மக்களின் குரல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் செவிகளில் விழுந்தால் மட்டுமே 15 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என கிராம மக்கள் தெரிவித்தனர்.
முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான சீர்மரபினருக்கு ஜாதி சான்று வழங்க வலியுறுத்தி சீர்மரபினர் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் எதிரே விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். ஒரு மாதத்திற்குள் சீர்மரபினர் சான்றிதழ் வழங்காவிட்டால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான டிராக்டர்களுடன் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா உங்களுக்கு டிஎன்டி கொடுக்குறேன் உறுதிமொழி கொடுத்தார். உறுதிமொழி கொடுத்து 3 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் உதவி பண்றேன்னு சொல்ற ஸ்டாலின் ஐயா விவசாயிகளுக்கும் பண்றது கிடையாது, இந்த சீர்மரபினர்களுக்கும் பண்ண மாட்டேங்கிறார். அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்? 2 கோடி மக்கள் இருக்காங்க. வர்ற எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன்ல என்ன நடக்குன்னு அவரு நினைச்சு கூட பார்க்க முடியாது. கட்சி மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சிட முடியாது. இந்த சீர்மரபினர் மக்களும் சப்போர்ட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் தேர்தலில். எடப்பாடியார் எங்களுக்கு இந்த டிஎன்டி சர்டிஃபிகேட் தரனாலதான் தோத்து போனார் சவுத்தில் பூரா எல்லா மாவட்டத்திலையும். அதே ஒரு சூழ்நிலை ஸ்டாலினுக்கு வரக்கூடாது என்று நாங்கள் எண்ணுகிறோம். எங்களுக்கு டிஎன்டி சர்டிஃபிகேட் ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுக்கணும். அதே போல ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும். இப்ப நார்த் இந்தியாவில் பூரா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துறாங்க. எடுத்து எங்களுக்கு உரிய பங்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடத்துறோம். இது மட்டும் இது இப்ப உதாரணத்துக்கு முன்னாடி நடத்துறோம். இந்த ஒரே மாசத்துல நடவடிக்கை எடுக்கலன்னா தேசிய நெடுஞ்சாலையில ஆயிரக்கணக்கான டிராக்டர்ஸ், ஆயிரக்கணக்கான பொது மக்களை வச்சு திரட்டி ரோடு மறியல் பண்ணுவோம். தமிழக சர்க்காருக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எங்க போராட்டத்தில் நீங்க கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்க, அதை பத்தி வேணாங்கிற. நாங்க பிரிட்டிஷாரை நாங்க எதிர்த்து போட்டி போடாதான் பிரிட்டிஷார் எங்களை குற்ற பரம்பரைன்னு மாத்தினா. இப்போ அது மாதிரி நீங்க நாங்க போராடினா எங்க மேல கேஸ் ஏட்டு போட்டு ஜெயிலுக்கு போன சொன்னாலும் போறது ரெடியா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கதிர்குளம் கிராம பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. வெங்கடாத்திரி, சங்கர் மற்றும் புருஷோத்தமன் ஆகியோரின் தோட்டங்களில் புகுந்த யானைகள் வாழை, மா, நெல் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியது. குடியாத்தம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. கடும் நஷ்டத்தால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்தனர். பயிர் இழப்பீடு வழங்க வலியுறுத்தினர்.